ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக தொண்டர்கள் தான் அவர் சொன்ன முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மிகப்பெரிய பிரம்மாண்டமான கூட்டணியே நான் அமைப்பேன் அப்படின்றார். ஒருவேளை மிகப்பெரிய கூட்டணி அவரால் அமைச்சிருக்க முடியும் அப்படின்னா நிச்சயம் பாராட்டப்பட வேண்டியதான். ஆனா இன்னைக்கு எங்க நிக்கிறாரு? இந்த தன்னந்தனியா நிக்கிறது யார் காரணம் அப்படின்னா வேற யாருமே கிடையாது. வேற சவுக்கு சங்கர் ஒருத்தருக்கான் பாருங்க, அவனை சேர்த்துக்கிட்ட அவன் ரொம்ப அதிபுத்திசாலின்னு அவனை பிரசாந்த் கிஷோர் அளவுக்கு இவங்க நம்பினாங்க. எதுக்கு தெரியுமா? இந்த ஓ பன்னீர்செல்வம் இருக்கார் இல்லையா, அவரை காலி பண்ணதுல சவுக்கு சங்கருக்கு ஒரு முக்கியமான பங்கு உண்டு. அவனுக்கு கொடுத்த காசுக்கு அவன் நல்லாவே வேலை பார்த்தேன். சோசியல் மீடியால எல்லா பக்கமும் உட்காந்து பேசி முடிச்சான். அதுல இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. எப்படின்னா பன்னீர்செல்வத்தை ஓச்சாச்சு. இதற்கப்புறம் பின்பத்தை சரியா மக்கள்கிட்ட நம்ப வைக்கிற மாதிரி உருவாக்குறதுன்னு அரசியல் கேமு. அப்ப அதுக்கு சவுக்கு சங்கருடைய ஐடியா கரெக்டா இருக்குன்னு எவனோ ஒருத்தர் கிளப்பி விட்டுருக்கீங்க. அதை நம்பி அவனுக்கு ஒரு ஆபீஸை போட்டு அவனுக்கு மாசம் ஒரு 10 லட்சத்துக்கு மேல கொடுத்து அவனை வேலை பார்க்க வச்சா அவன் எங்கே கொண்டு விட்டுருக்கான் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களை நடுத்தருவில் கொண்டு விட்டுருக்கான்.